ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரைஸு கேரட் ரைஸை கொஞ்சம் டேஸ்டியாக வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு செவந்ததும் ஒரு கைப்பிடி நிறையா வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. பூண்டு நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். அதுக்காக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட ஈரத்தன்மை போனதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்தா குழந்தைங்க சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைல்டான காரமாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. இப்போ இதை கலந்து விட்ட பிறகு 5 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்த பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நான் இங்கேயே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் அப்புறம் கிளறும்போது உப்பு ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல இல்லாமலும் இருக்கும். அதனால் இதை நல்லா இந்த இடத்துலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 3 நிமிஷமே அதிகம்தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மிக்ஸ் பண்ணும்போது கேரட்டெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடும். இந்த அளவுக்கு இது வதங்கின பிறகு வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய பிளேட் நிறைய 1.5 பிளேட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். வடித்து ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சாதம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழைவாக இருந்தால் சாதம் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்துட்டு இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மசாலா எல்லாமே சாதத்தோடு நல்லா கலந்து வரணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. குழந்தைங்க வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுமாரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்தமாரி சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக குழந்தைங்க அடுத்த நாள் இந்த சாதம் வேணும்னு கேட்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.